Hello viewers, welcome to my cooking channel. மகிழ்வோடு சமைக்கலாம் வாங்க. இன்னைக்கு ஒரு டிஃபரண்டான ஒரு ட்ரிங்க், சம்மர் ட்ரிங்க். அது கஸ்டர்ட் மில்க் வச்சு உடம்புக்கு குளிர்மை தரக்கூடிய எல்லா இன்கிரிடியன்ஸ், அதாவது சப்ஜா விதை, சியா சீடு, அதே மாதிரி பாதாம் பிசின், ஜவ்வரிசி, அது கூட நமக்கு ரொம்ப குளிமை. இதெல்லாம் வச்சு ஒரு கஸ்டர்ட் மில்க் வச்சு சம்மர் ட்ரிங்க் எப்படி செய்யலாம் பார்த்துடலாமா? சம்மர் ட்ரிங்க்ஸ்க்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் பார்த்துடலாம். நம்ம உடம்புக்கு கூலிங் கொடுக்கறதுக்காக இன்னும் இதில் சியா சீடும் சப்ஜா சீடும் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இந்த ப்ரௌன் கலர்ல தெரிகிறதெல்லாம் சியா சீடு, மற்றது சப்ஜா சீடு. சப்ஜா சீடு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளேயே சோக் ஆயிரும். ஆனால் சியா சீட் இட் டேக்ஸ் 30 to 40 மினிட்ஸ் போட்டால் நல்லா சோக்காகி கிடைக்கும். இது அகர் அகர்ன்னு சொல்லுவாங்க. இதை தண்ணியில் ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சு அப்புறமா வாட்டர் ஆட் பண்ணி குக் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது நான் கேக்குக்கு ஆட் பண்ணுவோம் இல்லையா, ஃபுட் ஜெல் கலர், அதை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பமான ஆட் பண்ணலாம். அடுத்த கூலிங் இன்கிரிடியன்ட் என்னன்னா, இது நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணக்கூடிய ஜவ்வரிசி தான். இது நான் கொஞ்சம் பெரிய ஜவ்வரிசி இருந்தது, சின்ன ஜவ்வரிசி உங்கள்ட்ட இருந்தா நீங்க எடுத்துக்கலாம். இதுவும் அகர் அகர் தான், ஜெல்லியாட்டு செய்து வச்சிருக்கேன். கலர் மட்டும் ஆட் பண்ணிருக்கேன். குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த அகர் அகர் ரொம்ப நல்லது. அப்புறம் அடுத்தது பாதாம் பிசின். இது 8 to 12 hours ஊற போடணும். இது ஒரு கடுகளவு போட்டாலே இவ்வளவுக்கு வந்துடும். அது என்னன்னு எனக்கு நான் அதையும் காட்டுறேன். மேலே கார்னிஷ் பண்றதுக்காக கொஞ்சம் பாதாம் அப்புறம் டேட்ஸ் அதையும் எடுத்து வச்சிருக்கேன். இது என்னன்னா, பாலில் கொஞ்சம் கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணி அதை காய்ச்சி வச்சிருக்கேன். ரொம்ப திக்கா காய்க்கல, கொஞ்சம் குறுகுறுப்பா தான் காய்ச்சி வச்சிருக்கேன். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்குங்க, கூலிங்கா இருக்கும். இது மில்க்ல சுகர் போட்டு வச்சிருக்கேன். அப்புறம் இனி எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணோம். அதுக்கு முன்னால இதை காமிச்சிடுறேன். இந்த சீட் பார்த்துக்குங்க. இதுதான் சியா சீட். பாருங்க, சியா சீட் சப்ஜா சீட். சப்ஜா சீட் கருப்பா இருக்கு பாருங்க, ஆனா ஊற போட்டா ஒயிட் கலர்ல உங்களுக்கு வரும். இது சப்ஜா சீட், சப்ஜா விதை. பாதாம் பிசின்னு சொன்னேன் இல்லையா, இதுல ஒரு சின்ன பீஸ் பாருங்க, இவ்வளவு சின்ன துண்டு போட்டாலே இதை விடையும் ஜாஸ்தியா உங்களுக்கு கிடைக்கும். ஊற வச்சிடணும். நைட்டே நீங்க ஊற போட்டீங்கன்னா காலையில எடுத்துக்கலாம். நீங்க 3 days கூட ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். பாதாம் பிசின் சொல்லி கேட்டா கடையில கிடைக்கும். சில இடங்கள்ல பாதாம் கோந்து. இந்த ஜெல்லி மாதிரி செய்திருக்கிறேன் இல்லையா, இந்த ரெட் அண்ட் கிரீன் கலர், அது இதுலதான் நான் செய்திருக்கேன். ஆக்சுவலா இது ஒரு 10 grams. இந்த மாதிரி கம்பெனி கிடைக்கும். சைனா கிராஸ்ன்னு சொல்லுவாங்க, சைனா கிராஸ். ஸோ அகர் அகர் இது ஆக்சுவலா 10 gram பேக்கெட். இந்த 10 gram பேக்கெட் ஒரு 3 cups ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணி நீங்க சோக் பண்ணி வச்சுட்டு அதை பாயில் பண்ணி சுகர் ஆட் பண்ணா கொஞ்ச நேரத்துலயே உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். அடுத்து உங்களுக்கு தேவைப்பட்டா ஜெல்லியாவும் நான் போடுறேன். இது சும்மா ஐஸ் கியூப், உங்களுக்கு விருப்பமான ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒன்லி எல்லாமே சேர்ந்து மிக்சிங் தான். ஃபர்ஸ்ட் நான் இது சப்ஜா அண்ட் சியா சீட் அதை ஆட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு லேயர். ரெண்டாவது இந்த ஜெல்லி, அகரகர் ஜெல்லி, அதை ஆட் பண்றேன். அடுத்தது கொஞ்சமா ஜவ்வரிசி பேர்ல்ஸ், அதுவும் நீங்க பாயில் பண்ணிட்டு அதுக்கப்புறமா
அதை வாட்டர் ஆட் பண்ணி அதை ஃபில்டர் பண்ணிருங்க, அப்போ நல்லா இருக்கும். இதுக்கு மேல கலர்ஃபுல்லா இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக இப்ப நான் கிரீன் கலர்ல ஆட் பண்றேன் ஜெல்லி. இப்ப இது பாதாம் பிசின். இது வெரி கூலிங் ஏஜென்ட், குழந்தைங்களுக்கு ரொம்ப சத்தானதும் கூட. இப்போ இது கூட நம்ம அந்த கஸ்டர்ட் ரொம்ப திக்கா நான் பண்ணல பாருங்க, இந்த லேயருக்காக அழகா இருக்கு பாருங்க, லேயர் சூப்பரா இருக்கா. இப்போ நல்ல ஐஸ் கோல்டு மில்க் ஆட் பண்றேன். இப்போ இதுலயும் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டா. பிள்ளைங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்கல்ல கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருந்தா, அதுக்காகத்தான். இப்போ இதுல தான் நான் பாதாம் அப்புறமா டேட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த கஸ்டர்ட் மில்க்கு எங்க வீட்டில் அது எல்லாருக்கும் பிடிக்கும், அதனால அதை கொஞ்சம் கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். ஐஸ் கியூபும் ஆட் பண்ணியாச்சு. இந்த ட்ரிங்க் ஆக்சுவலா ரெடி ஆயிடுச்சு, சூப்பரா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாருங்க, கீழே இருந்து பாருங்களேன் அதோட டெக்ஸ்சர். இத ஒரு லாங்கான ஒரு ஸ்பூன் போட்டு அப்பதான் உங்களுக்கு கீழே இருந்தே உங்களுக்கு அந்த இது கிடைக்கும். சூப்பரா இருக்கு, அழகாவும் இருக்கு, டேஸ்டாவும் இருக்கும். எம்மியான சம்மர் ட்ரிங்க் இஸ் ரெடி.